இப்ப பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல இருக்கிறார் ஜூலை மாதம் ஸ்டார்டிங்ல. அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும், சனி 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். சோ இந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது, சனி 5ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார், 11ஆம் வீட்டை பார்க்கிறார். குழந்தைகள் விஷயங்கள், உறவு விஷயத்துல, நட்பு, காதல், அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சில ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது, கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கும், மனசங்கடமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 4 ராகு இருக்கும் பொழுது தாயார் உடல்நல கோளாறுகள் கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஒரு வருடமே பாத்தீங்கன்னா தாயாருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இடம், வீடு, சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கு, அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கலாம். அதை கரெக்ட் பண்றதுக்கு சில வம்பு வழக்குகள் பண்ணி சரி பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்கு. அது ஜூலை மாதம் கொஞ்சம் தலை தூக்கலாம். பட் குருவின் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கனால எல்லாமே சமாளிச்சுக்கலாம். கடைசியா நீங்க தான் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல கேது 10ஆம் இடத்துக்குனால தொழில் விஷயத்துல சில சேஞ்சஸ், சில மேனிப்புலேஷன், சில ரிஃபைன்மெண்ட், சிலது குறைக்கிறது, சிலது இன்க்ரீஸ் பண்றது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, விருச்சிக ராசியோட அதிபதியே பாத்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது அருமை. ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க, எல்லாத்தையும் யோசிப்பாங்க, பண்ணுவாங்க. வியாபாரம், தொழில், வேலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ரியல் எஸ்டேட் அது மாதிரி தொழில் இருக்கிறவங்களாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள், கேட்டரிங் துறை, அதே சமயத்தில் இந்த மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக சில மூவ்மெண்ட்டு, சில பொசிஷனு, சில ப்ரோக்ரஸ் வரக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் இருக்கு.